அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி, மனிதர்களை சம்பாதிப்பது என்றால் என்ன? அதனால் விளையும் பயன் என்ன? சம்பாதிப்பது எப்படி? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கொஸ்டின் டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பணத்தை, புகழை, பதவியை சம்பாதிப்பது எப்படி என்பதுதான். இது என்ன புதுசா மனிதர்களை சம்பாதிப்பது அப்படின்னு இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கலாம். பட் அதை வைத்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள்வியை கேட்டிருக்கின்றேன். அப்ப டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலாம்? டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் பணம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கையில பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணா பண்ண முடியும். அப்படின்னா நான் சம்பாதிச்சேன்னு அர்த்தம். அப்போ ஒரு பதவி என்கிட்ட இருக்குன்னா, அந்த பதவியை யூஸ் பண்ணிட்டு, அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு நான் என்ன வேணா பண்ண முடியும். அப்படின்னா அந்த பதவியை நான் சம்பாதிச்சிட்டேன்னு அர்த்தம். இல்லையா? அப்ப நான் ஒரு மனிதனை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா அர்த்தம், அந்த மனிதனை வைத்துக்கொண்டு நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னா நான் மனிதனை சம்பாதிச்சிட்டேன்னு அர்த்தம். சரியா? ஆக்சுவலி என்னையே நான் சம்பாதிக்க முடியல. நான் நினைக்கிறதையும் நான் பண்ண மாட்டேங்கிறேன். ஆனா ஒருவேளை நான் சொன்னதையெல்லாம் இன்னொருத்தன் பண்ண முடியும் அப்படின்னா, நான் அவனை சம்பாதிச்சிட்டேன்னு தானே அர்த்தம். சரியா? சோ திஸ் வே நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை நான் சம்பாதித்து விட்டேன் என்றால், அது முழுக்க முழுக்க நான் பயன்படுத்திக் கொள்ளும் வகையாக அது இருக்குமேயானால், அப்ப இன்னொரு ஆங்கிள்ல சொல்லணும்னா சரணாகதி. அப்போ ஒருத்தர் என்கிட்ட சரணாகதி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் அவரை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லையா? சோ திஸ் இஸ் தி வே நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்ப மனிதனை சம்பாதிப்பது அப்படின்னா, முழுக்க முழுக்க அவரை நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னாலே, நான் வேண்டியதெல்லாம், நான் விரும்பியதெல்லாம் நான் பண்ண முடியும் அவரை வச்சு. என்னுடைய 2 கைகளை வச்சு நான் விரும்பியதெல்லாம் பண்ற மாதிரி, அவருடைய 2 கைகளை வச்சு நான் விரும்பியதை நான் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 2 கையிலயும் நான் சம்பாதிச்சிட்டேன்னு தானே அர்த்தம். அப்ப அவரை நான் சம்பாதிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஐ திங்க் டெஃபினிஷன் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லது நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நம்ம சொன்னதையெல்லாம் ஒரு 100 பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, நான் 100 பேரை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு லீடர்ஷிப்ப கொண்டு வாங்க. காந்திஜியை எக்ஸாம்பிளா கொண்டு வாங்க. அவர் நிறைய மனிதர்களை சம்பாதித்திருந்தார். ஏன்? எப்படின்னா, அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. பட்டினி கிடக்கிறது எவ்வளவு கஷ்டங்க. இன்னையில இருந்து ஒரு 3 நாள் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு அவர் பாட்டு அறிவிப்பாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு அத்தனை பேரும் பட்டினி கிடப்பாங்க. அவரும் சேர்ந்து பட்டினி கிடப்பாரு. அவர் 7 நாள் 1 மாசம் எல்லாம் கண்டினியூஸா பட்டினி கிடந்திருக்காராம். சரியா? சோ வெள்ளையன் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டு பட்டினி கிடப்பாராம். அவன் ஃபர்ஸ்ட் ஒன் டே அடிச்சு போடா இதுக்கெல்லாம் நான் மயங்கிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு போவானா. ஆனா அவர் வீட்டுக்கு முன்னாடியே அவர் பாட்டு உட்காந்துருப்பாரு. ஒண்ணுமே சொல்ல மாட்டாராம். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவருடைய உடம்ப பார்த்துட்டு உள்ள போயிட்டு அவனுக்கு சாப்பாடு உள்ள போகாது. அட என்னடா வேணும் சொல்லி தொலை அப்படின்னா, நீ அந்த போராட்டத்துல எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்க. என் மக்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வரான். சரி நான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி தொலைறேன். நீ முதல்ல சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல வைத்தார் அப்படின்னு கதைகள்ல நம்ம படிக்கிறோம். சரியா? தட் இஸ் நாட் மேட்டர் ஹியர். இப்போ இந்த மாதிரி ஒரு அன்பை பார்க்கும்போது அவர் எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு? நல்லா பாருங்க. நம்ம இந்திய மக்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்காக தன்னை வருத்திக் கொள்கிறார். தனக்காகவா அதுல என்ன பெனிஃபிட்? நீங்க எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கீங்க. நம்ம உண்ணாவிரதம் தான் இன்னைக்கு யாருக்கு உண்ணாவிரதம் தான் இறைவன் நமக்கு நிறைய கொடுப்பாரு. சரி நீங்க உண்ணாவிரதம் தான் அது செல்ஃபிஷ். சரியா? ஏதோ இறைவன் கொடுப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. சரியா? பட் அங்க அவர் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா, எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்காம. இப்ப நான் கூட சொல்லுவேன். நீங்க எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கீங்க? ஏகாதசிக்கு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்கடா. ஒரு நாள் ரெஸ்ட் பாடிக்கு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா கூட சுயநலங்க அது. என்னுடைய பாடிக்கு என்னுடைய ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக நான் இருக்கிறேன்ற மாதிரி வருது. பட் காந்திஜி அப்படி இல்லையே. சோ முழுக்க முழுக்க தன் நாட்டு மக்களின் நலன் கருதி அவர் இருந்தார். சோ தட் இஸ் த லவ். அந்த லவ்வினால தானே அத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். சரியா? அப்போ ஆஹ் சொன்னதையெல்லாம் ஒருவர் செய்வது அப்படிங்கிறது டெபினிஷன் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டெபினிஷன் முடிச்சாச்சு. அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, அது என்னப்பா பெரிய பெனிஃபிட் இருக்க போகுதுல, அப்படியே சம்பாதிக்கணும் கேட்கலாம். யாருப்பா அது? சரி, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். பெனிஃபிட்ஸை எதிர்பார்த்தாலே அது அன்பாகாதல்ல. நியூட் யார போடலாம். சரி, நான் ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து நான் ஒரு விஷயத்த பண்ண அதுக்கு பேரு லவ்வே கிடையாது. அப்போ நான் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கேன்னா, அதனால பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பா பெனிஃபிட்டை எதிர்பார்த்த மொமெண்ட்லயே அது லவ் கிடையாது அப்படிங்கிறப்போ எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு நான் சொல்லலைங்க. இப்போ காந்திஜிக்கு பல பேர் ஃபாலோவர்ஸா இருந்தாங்க அப்படிங்கிறது பெனிஃபிட்ஸா இல்லையான்னு கேட்டா
காந்திஜி வந்து இப்படி எல்லாம் நம்ம நல்லவனா இருந்தா, இப்படி எல்லாம் நம்ம லவ்ல இருந்தா, நம்ம சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி இல்ல. அவர் அன்பில் இருந்தார், ஆட்டோமேட்டிக்காக அவர் சொன்னதை ஏற்றோரும் கேட்டார்கள். So this is the way பெனிஃபிட் அப்படிங்கிறது வரும். அன்பு அன்பு என்பது சரணாகத பாவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து, ஏய் ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொன்னா வந்துருமாங்க? சோ நீ அன்பில் இருக்கும்போது அது தானாக நடைபெறும் ஒரு விஷயமாக இருக்கின்றது. சோ தேர்ஃபோர் அப்படி நடக்கும். நடக்கும்போது அப்படி என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெனிஃபிட் நான் சொல்லணும் அப்படின்னா, நீ பணத்தை சம்பாதிக்கிற, நீ பொருளை சம்பாதிக்கிற, பதவியை சம்பாதிக்கிற, புகழை சம்பாதிக்கிற. சோ இந்த மாதிரி நீ இதை சம்பாதிக்கும் போது உனக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, அதை கம்பேர் பண்ணா ஓரளவு நம்ம வந்து பெனிஃபிட்ஸை மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொல்லலாம்? நான் நினைச்சதெல்லாம் வாங்குவேன். எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கிடைக்கும். பணம் இருந்தா. பதவி இருந்தா சொல்லவே வேணாம். அதையும் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். சோ புகழ் அப்படிங்கிறது இருந்தா எனக்கு ஒரு தனி திருப்தி, சந்தோஷம் கிடைக்குது. கெத்து பாத்தியா எல்லாரும் என்ன பார்த்து செலிப்ரேட் அடிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி வே ஐம் கெட்டிங் பெனிஃபிட் வென் ஐ ஏர்ன் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா? சரி, இப்போ இதுல என்ன பெருசா பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஞானி இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அதன் இவனை ஃபாலோ பண்றவங்க வந்து பியூர்லி லவ்வுக்காக மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. காந்திஜியோட லவ் பார்த்துட்டு தான் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அப்போ the followers will automatically get into love. That's the benefit. அதான் சார் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. The benefit for everyone. Beneficial for everyone அப்படின்னா, இந்த அன்பு முன்னுதாரணமாக அமைகிறது. அதன் விளைவு அவர்கள் என்னிடத்தில் முழுமையாக நான் அன்பை சம்பாதிக்க சம்பாதிக்க இந்த அன்பு அங்கே டிரான்ஸ்பர் ஆகிறது. அது எனக்கு மட்டுமல்ல, எனக்கு தான் அன்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி தானே. மற்ற அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. நான் அன்பை சம்பாதிக்க, நான் அன்பில் இருந்தாலே போதும், அது சம்பாதிக்கலாம். அது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பட் அன்பை சம்பாதிப்பதன் விளைவு அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? வேற என்ன? நீங்க என்ன இருந்தாலும் பணத்துல வந்து நமக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, ஆஹ் அடுக்கிட்டே போவான். கோடிக்கணக்குல வாங்கி எதுக்குடா அப்படின்னு கேட்டா, ஏங்க திடீர்னு லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்பான். சாப்பாட்டுக்கு என்ன பண்றதா? என்னடா சொல்லிட்டு இருக்க? அதுக்கு இல்லங்க திடீர்னு லாஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப நீ கோடிக்கணக்குல சம்பாதிச்சு வச்சா கூட, உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட ஒருத்தனும் போட மாட்டான்னு நம்பிக்கையில தான் நீ ஏன் அமாஸ் பண்ணிட்டு போறியோ? ஒரு பிச்சை எடுத்தா வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு போலாம்ல. அப்போ அந்த ஃபீலிங்கே இல்ல. ஏன்னா அந்த ஈகோல நீ வந்து மென்ட் பண்ற. நீ லவ்ன்றது உனக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால, நீ வந்து கோடிக்கணக்குல சம்பாரிச்சா கூட, இன்செக்யூர்ட் ஃபீல்ல தான் இருக்க. சரியா? ஆனா மனிதனை சம்பாதித்த நான் அன்பால் சம்பாதித்தேன். அன்பா சம்பாதிச்ச எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா? பிரச்சனையே இல்ல. நான் பாட்டுக்கு கையேந்திட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க போறேன். அவர்கள் என நான் வந்து நிறைய பேர சம்பாதிச்சுட்டேன். எனக்கு அவங்க சாப்பாடு போட்டுருவாங்கன்னு இவன் எதிர்பார்க்கிறது இல்ல. இவன் நமக்கு அன்புக்குரியவர்கள் தேடி போய் பிச்சை கேட்க மாட்டான். இவனை பொறுத்தவரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருமே இவன் அன்பிற்குரியவர்கள் தானே. ஸோ தேர்ஃபோர் ஸ்ட்ரெய்ட் அவே இவன் யார்கிட்ட வேணா கையை நீட்ட போறான், கிடைச்சதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க போறான். ஸோ சச் ஒரு பக்குவத்துல இருக்கக்கூடியதுதான் லவ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ தேர்ஃபோர் இவனுக்கு இன்செக்யூர் ஃபீல்ங்கிறது சுத்தமா இருக்காது. சரியா? 1 அன்புங்கிறது என் கையில உள்ள விஷயம். அத நானா தூக்கி எறிஞ்சாலொழிய என்னை விட்டு போகாதுங்க. பணமோ, பதவியோ, புகழோ அது என் கையில இல்லங்க. அது போகணும்னு நினைச்சா போயிடுமே. அதனாலதான் நான் பயந்துகிட்டு மறுபடியும் மறுபடியும் கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் போயிடும்னு பயந்துட்டு தான் இருக்கேன். அப்ப பணமோ, பதவியோ, புகழோ உன்னை விட்டு எப்போது வேண்டுமானாலும் போய்விடலாம். ஆனால் நீ சம்பாதித்த அன்பினால் சம்பாதித்த மக்கள் உன்னை விட்டு என்றும் போக மாட்டார்கள். உன் அன்பு உன்னை விட்டு என்றும் போகாது. அன்பு நீயாக தூக்கி எறியாத வரை அது உன்னை விட்டு விலகாது. அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது தி லவ் ஹாஸ் பியூட்டிஃபுல் பெனிஃபிட்ஸ். நீ அந்த மாதிரி ஃபாலோயர்ஸ் உங்ககிட்ட இருந்தாங்க அப்படின்னா, உனக்கு சுயநலமா பெனிஃபிட் அப்படிங்கிறத விட ஒட்டுமொத்த உலகத்துக்கே அது பெனிஃபிட்டாகத்தான் இருக்கின்றது என்ற மாதிரி வருகிறது. சரியா? அப்ப தேர்ட் கொஸ்டின் போகணும் இப்போ. ஹவு டு அச்சீவ், எப்படி வந்து மனிதர்களை சம்பாதிப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் அன்பு என்றால் என்ன என்ற ஒரு உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அன்பு இஸ் தி மோஸ்ட் அட்ராக்டிவ் திங் இன் திஸ் வேர்ல்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்ணன் தான், ஸ்ரீ கிருஷ்ணா. சரியா? அதாவது ஒட்டுமொத்த
உலக மக்களை வசீகரித்தவன் என்று சொல்லலாம். அவன் வாழ்ந்த காலத்திலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் வசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மனுஷங்க அவன், சரியா? பித்து பிடித்து போய் இன்றைக்கும் ஏகப்பட்ட பக்தர்கள் அவருக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை வரலாற்றை படித்து விட்டே இப்படி ஒரு பித்து பிடித்து போய் நம்ம எல்லாம் அவன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எப்படிங்க சாதிச்சான்? எப்படி சாதிச்சான்? அகங்காரத்தை தொலைத்துவிட்டு முழுமையான அன்பில் அவன் வாழந்தான். அவன் தேடி போனானா? எனக்கு எல்லாரும் அன்பு காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கோபிகள், அந்த கோகுலமே இவன் பின்னால் ஓடி வந்தது. அமேசிங் திங் என்னன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அத்தனை பேரும் இவன் பின்னால் தேடி வந்தார்கள். காரணம் என்ன? இவன் அருகில் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கிறது. பெருசாலாம் ஒண்ணும் சாதிக்கலைங்க. ஈகோ இல்லாம வாழ்ந்தாருங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. அன்பா இருக்கணும்ன்றது புரியலைன்னா விடுங்க. ஈகோ இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. வேற என்ன நினைச்சிட்டீங்க? சோ யார்கிட்டயும் உயர்வு தாழ்வு இல்லாம பழகுறது. பார்ஷியாலிட்டினா என்னன்னே தெரியாம இருக்கிறது. வயது வித்தியாசம், கருப்பு வெளுப்பு வித்தியாசம், ஆண் பெண் வித்தியாசம், எந்த டிஃபரன்ஸுமே கண்ணனுக்கு தெரியாது. ஏன்னா லவ் இஸ் அன்கண்டிஷனல். லவ் இஸ் ஈக்குவல் டு லவ்விங் ஆல். ஏன் மனுஷங்க மட்டும் இல்ல, மிருகங்கள்ல இருந்து அத்தனையும் அவன் பின்னாடி ஏங்கி தவிச்சது. ஒரு புல்லாங்குழல் ஊதுனாலும் மானு, மயிலும், மட்டை எல்லாமே மயங்கி கிடக்குமா. இசையில் அல்ல, அன்பிலே. எதிர்பார்த்ததை விட கூழ் கொட்டி கூழ் விற்பனை ஆரம்பமானது. வாங்க ஷாப் பண்ணுங்க. That's the power of love அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ இதை சம்பாதிப்பது என்பது மிகவும் எளிதான காரியமே. ஏன்னா நீங்க எதுக்காகவுமே ட்ரை பண்ண போறதில்லை. நீங்க எந்த முயற்சியும் எடுத்துக்க போறதில்லை. நீ யார் என்று புரிந்து கொண்டு, அன்பென்றால் என்னவென்று புரிந்து கொண்டு, உனது சுயத்தை நோக்கி டிராவல் செய்வது, நீயாக இருப்பது, நீ அன்பானவன், அன்பே உனது சொரூபம் என்பதை உணர்ந்து அந்த அன்பிலே வாழ்வது, அவ்வளவுதான். இதை நீங்க பண்ணா போதும். நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா பல கஷ்டம், கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்ல, பகலா உழைக்கணுங்க. பதவி, புகழ், வாட் எவர் இட் மே பி. அரசியல்வாதி ஒரு பதவியை சம்பாதிக்கிறதுக்கு அவன் படுற பாட்டு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும். இட்ஸ் நாட் சோ ஈஸி டாஸ்க். பட் அன்பு உன் சுயம், அது உன் சொரூபம். அதை நீ சம்பாதிக்க வேண்டாம். அகங்காரம் என்ற ஒன்று அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது, அதை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை கொஞ்சம் விட்டு விட்டாலே போதும், நீ அன்பானவனாக மாறுவாய். நீ அன்பனாக மாறிய மாத்திரத்தில் ஒட்டு மொத்த மனிதர்களும் உன் அன்புக்காக ஏங்கி மயங்கி உன்னோடு ஐக்கியப்பட துடிப்பார்கள். மனிதனை சம்பாதிப்பது அத்தனை எளிதாக இருக்கின்றது. அன்பு என்பது உன் சொரூபம் என்று உணர்ந்த அன்பாய் இருந்தாலே போதும், அத்தனை பேரையும் நீ சுலபமாக சம்பாதித்து விடுவாய் என்பதாகத்தான் வருகிறது, சரியா? சோ தேர்ஃபோர் அது அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பெனிஃபிட்ஸையும் கொடுப்பதாக அமைகிறது என்றெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஒரு யார்ஸ்டிக்கா கூட வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நட்பு, ஒரு ஃப்ரெண்டு, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு பியூரா இருந்தான்னு என்ன அர்த்தம்? அந்த 2 பேருக்குள்ள ஈகோவும் இருக்கக்கூடாது, ஓப்பன் மைண்டடா இருக்கணும், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ சச் அ பியூர் ஹார்ட்டடான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி ஒருத்தன் கிடைச்சாலே பல ஆயிரம் கோடி கிடைத்ததுக்கு சமம். அதற்கு நிகரான ஆனந்தம் இவ்வுலகில் வேற எதுவுமே இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம், சரியா? ஃப்ரெண்ட் இருக்காண்டான்னு நினைச்ச மாத்திரத்திலேயே உலகத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் காணாம போயிடும். சச் அ ஒன்னஸ் ஃபீலோட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல், சரியா? அப்போ ஒருத்தர் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருந்தாலே அப்படி ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, இதுல பெரிய பெனிஃபிட் என்னன்னா, அந்த லவ்ல நம்ம இருக்கும்போது அந்த அன்போடு நமக்கு சரணாகதி அப்படின்னா, ஈச் ஒன் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் வித் ஈச் அதர். அதாவது நான் அவனுக்காக, அவன் எனக்காக. நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் அவனுக்காக மட்டுமே வாழ்வேன். அவன் என்ன ஃபீல் பண்றான், எனக்காக மட்டுமே வாழ்வேன் ஃபீல் பண்றான். அந்த ஒன்னஸ் ஃபீல்ல நம் சொரூபத்தை மிக விரைவாக எட்டி பிடிக்கின்ற ஒரு விஷயம் நடக்கிறது. சாது சங்கம் என்பதை நம்ம ஞானதேவர் வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருப்பார். ஏன் சாது சங்கம்னு வலியுறுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அன்பான இதயங்கள் பல சேர்ந்து இணைந்தால் அது கொடுக்கும் மகிழ்ச்சி அலாதியானது என்று சொல்ல வருகிறார். அப்ப தனியா இருக்கிறத விட சாது சங்கத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது அளவு கடந்த ஒரு பெனிஃபிட் தருகிறது. ஏன்னா அந்த அன்பின் மகிமையை உணரும் இடம் அது. நம்ம கிட்ட நம்ம அன்பை டெவலப் பண்ணிக்கிறது, பிளஸ் அவங்கள பார்த்து டெவலப் பண்ணிக்கிறது, அன்பை காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு மிக அதிகமாகவே கிடைக்கின்றது என்ற வகையில் பார்க்கும்போது, நீங்கள் பணம், பதவி, புகழ் இவற்றை நம்பி வாழ்வதை விட உங்கள் அன்பை நம்பி வாழுங்கள். உலகமே
உங்களுக்காக வாழும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். சரியா? நீங்க யாரையும் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க யாரும் உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க யாரையும் எனக்கு சரணாகதியில இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்கள் அன்பில் இருந்தால் இது தானாக நடக்கும் அதிசயத்தை கண்டிப்பாக காண்பீர்கள். நீங்கள் ஒருத்தர்ட்ட கூட அந்த மாரி உங்களால இருக்க முடியலன்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, உங்கள் அன்பை வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பணம், பதவி, புகழ் இவற்றை நீங்கள் வளர்க்கும் அந்த ஏன்னா அதுக்காக நிறைய எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த எஃபோர்ட்ட இங்க கொண்டு வந்து போடுங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா அன்பை நிறைய நீங்கள் அன்பாக இருக்க அத முயற்சி செய்தாலே போதும். நீங்கள் அளப்பரிய ஒரு அற்புதமான அன்பையே நீங்கள் பெற்று விடுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காமலேயே அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அது தருகின்ற ஆனந்தம் என்பது அது எப்படி வர்ணிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அள்ளி தருவதாக இருக்கும். இன்செக்யூரிட்டி சொன்னீங்க இல்லையா? பணம், பதவி எல்லாமே இருந்தா ஒரு ஃபியர் ஆஃப் இன்செக்யூரிட்டி வரத்தான் செய்யும். ஆனால் மக்களை சம்பாதித்தவனுக்கு இன்செக்யூரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்று பெனிஃபிட்ஸ் அடுக்கிட்டே போலாம். அதனுடைய சந்தோஷம் சொல்லவே வேணாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அல்டிமேட்லி டெய்லி டெய்லி சத்சங்கத்துல என்ன சொல்ல வர்றோம்னா, உன் சொரூபத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அதே தான் பேசியிருக்கேன். நம் சொரூபத்தில் திளைப்போம், ஆனந்தமாக வாழ்வோம் என்பதே எனது பதில்.